ஹலோ ஆல், இன்றைக்கி நான் ரொம்பவே டேஸ்டியான ப்ரான் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் பண்ண போகிறேன். இது வந்து 1 part ரெசிபி. 15 மினிட்ஸில் இந்த பிரியாணி பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். முதல்ல சீரக சம்பா அரிசி ரொம்ப சின்னதாக இருக்கும். அரிசி வந்து 1/2 kg, 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 500 grams. இதை வந்து தண்ணியில் ஒரு 1/2 hour நான் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரான் இறால், இது வந்து ஒரு 300 grams எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப மெல்லிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, அப்புறம் 3 பெரிய தக்காளி. தக்காளி சின்னதாக இருந்தால் கூட 2 கூட போட்டுக்கலாம். அது பெருசாக இருக்கிறதுனால நான் 3 போட்டிருக்கேன். நல்லா ரெட் கலரில் இருக்கிறத பார்த்து எடுத்துக்கணும். புதினா கொத்தமல்லி உடம்புக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்குதுன்னா எவ்வளோ வேணால் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அதுக்கப்புறம் கல்பாசி, இந்த மாதிரி ஹோல் கரம் மசாலா, அப்புறம் மசாலா ஐட்டம் மஞ்சள் தூள், மல்லித்தூள், கொரியாண்டர் பவுடர், அப்புறம் சில்லி பவுடர், அப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா. அவ்வளோதான். நான் இன்றைக்கி பிரியாணி வந்து இந்த கனமான பாத்திரத்தில் தான் பண்ண போகிறேன். கேஸ்ட் அயர்னில் பண்ண கேஸ்ரோல் டிஷ்ஷு. இது ரொம்ப கனமாக இருக்கும். இதில் பண்ணோன்னா ஈவனாக ஸ்லோவாக நல்லா குக் ஆகுன்றதுனால நான் இந்த பாத்திரத்தில் பண்ணுறேன். இந்த மாதிரி கனமான பாத்திரம் இல்லாட்டி குக்கரில் கூட பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். முதல்ல எண்ணெய் விட்டுக்கலாம். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் விட்டால் கரெக்டாக இருக்கும். எண்ணெய் சூடானதும் அதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அப்புறம் இந்த கல்பாசி, அன்னாசிப்பூ, இதில் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பெருஞ்சீரகம் கூட போட்டுக்கலாம். இது போட்டு கொஞ்சம் பொரியணும். அது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயத்தோட மிளகாவும் சேர்க்குறேன். வெங்காயம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும். அந்த சமயத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அதை போட்டு 1 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணணும். நெக்ஸ்ட்டு புதினா கொத்தமல்லி சேர்த்துடலாம். ஒரு 30 செகண்ட்ஸு நம்ம அதை கிளறி விட்டால் போதும். அதுக்கப்புறம் நான் தக்காளி சேர்க்குறேன். தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை நல்லா மூடி வச்சிடணும். அப்போ தான் தக்காளி சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகும். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. மூடி வச்சு குக் பண்ணதுனால அந்த வாசனையும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், சில்லி பவுடர் காரத்துக்கு தகுந்தாப்பில், கொரியாண்டர் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன், அப்புறம் கரம் மசாலா கொஞ்சம் 1 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு இந்த வந்து மசாலா நல்லா குக் பண்ணுறது தான். இதை வந்து நம்ம கொஞ்சம் பொறுமையாக ஒரு லோ ஃப்ளேம்லேருந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா குக் பண்ணணும். இது கொஞ்சம் ஹெவி பாட்டம்ன்றதுனால கீழே ஈஸியாக அடி பிடிக்காது. நம்ம லைட்டாக கிளறி விட்டுட்டே இருந்தால் போதும். மசாலா எவ்வளோ நல்லா குக் ஆகுது அந்த அளவுக்கு பிரியாணி டேஸ்ட்டாக வரும். தக்காளி மசாலாவோடு சேர்ந்து நல்லா பிளெண்ட் ஆகி எண்ணெய்லாம் சைடில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதில் ப்ரான் சேர்க்குறேன். ப்ரானை வந்து நான் வந்து கொஞ்சமாக உப்பு மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் பண்ணி வச்சுக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரான் வந்து சீக்கிரமாக குக் ஆயிரும். அதனால் 1 நிமிஷம் நம்ம மசாலாவில் குக் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு இதில் ரைஸ் சேர்த்துடலாம். தண்ணியோட அளவு வந்து 1 கப் ரைஸ்க்கு 2லேருந்து 2.5 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். அரிசி முழுகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா 1 டம்ளர் தண்ணி விட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 மினிட்ஸு நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போது கரெக்டாக 15 மினிட்ஸ் ஆகிருக்கு. நான் திறந்து பார்க்குறேன். ரைஸ் நல்லா குக் ஆகிருக்கு. நம்ம இதை மெதுவாக அந்த மாதிரி கிளறி விடணும். அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும். இப்போது டேஸ்டியான ப்ரான் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. முதல்லையே நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். நீங்களும் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல்.